அந்த குதாவிற்கு தான் நன்றி தாங்கள் வந்ததற்கு. எனக்கு வேதனையாக இருந்தாலும் நான் ஆக்ராவை விட்டு வந்து விட்டேன். உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஷெஹன்ஷா, என்னை வற்புறுத்தாதீர்கள். என்னை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி விடாதீர்கள். நான் இப்போது இருக்கும் நிலைமைக்கு நான் தான் காரணம். நான் பேசிய வார்த்தைகளை கேட்ட பிறகு அவரது மனம் எவ்வளவு துடித்திருக்கும். இப்போதுதான் அந்த வேதனை எனக்கு புரிகிறது. கேளுங்கள், கேளுங்கள், கேளுங்கள். இளவரசி ஜோதா வந்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை முறையாக பிரதிஷ்டை செய்யுங்கள். ஆகட்டும். ஜோதா, என் செல்லமே, உன்னை பார்த்த பிறகுதான் எனக்கு மனம் நிம்மதியாக இருக்கிறது. என்னால் எதுவும் கூற முடியவில்லை. எங்கு சென்றாய் அம்மா? ஒரு கணம் கூட எங்களின் நினைவே உனக்கு வரவில்லையா? இப்பொழுது இதை பற்றி பேச வேண்டாம். ஜோதா திரும்பி வந்துவிட்டாள். இதைவிட வேறென்ன வேண்டும்? பாட்டி, என்னை மன்னித்து விடுங்கள். அந்த நேரத்தில் என் மனம் அமைதி இல்லாமல் இருந்தது. கிருஷ்ணனிடம் சரணடைவதை தவிர எனக்கு வேறு எந்த வழியும் தோன்றவில்லை. ஜோதா, அவரெல்லாம் நீ பேசாதே. உனக்கு யாரும் இல்லை என்று நீ நினைக்க கூடாது. உனது முழு குடும்பமும் உன்னோடுதான் இருக்கிறது. பாட்டி, அம்மா எங்கிருக்கிறார்? உன்னுடைய தாய் உள்ளே உனக்காக ஆவலோடு காத்திருக்கிறாள். அவரை நான் உடனே சென்று சந்திக்க வேண்டும். இங்கு வாருங்கள். இவள் பெயர் ஷேனாஸ். இவரை அறைக்கு அழைத்துச் செல்லுங்கள். ஷேனாஸ், கவலைப்படாதே. என்னை போல இவர்கள் உன்னையும் பார்த்துக் கொள்வார்கள். ஜோதா, இந்த பெண் யார்? இவள் பெயர் ஷேனாஸ். ஆசிரமத்தில் என்னோடு இருந்தாள். என்னை மிகவும் கவனத்தோடு பார்த்து கொண்டாள். இனிமேல் இவள் என்னோடு இங்குதான் இருப்பாள். வா ஜோதா, நாம் உள்ளே செல்லலாம். பார்மன், உன்னை நினைத்து கர்வப்படுகிறேன். ஜோதாவை நீ நிச்சயமாக அழைத்து வருவாய் என்று தெரியும். தாயே, ஜோதா,
நலமாக இரு. எங்கு சென்றிருந்தாய்? நீ எவ்வாறு இருக்கிறாய்? தாயே, உங்களோடு பேச மாட்டேன். தாங்கள் ஏன் என்னை வரவேற்க வரவில்லை? ஆம், வரவேற்கதான் நினைத்தேன் என் தங்கமே. ஆனால் எவ்வாறு வர முடியும்? எந்த வாயா ஆமிருக்கு மீண்டும் நீ வரக்கூடாது என்று கட்டளையிட்டேனோ அதே வாயால் வாவென்று உன்னை நான் எவ்வாறு அழைப்பேன்? நீ அறிய மாட்டாய் ஜோதா. உன்னை பற்றிய கவலையுடன் உன்னை பற்றி நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு கணமும் நான் எவ்வாறு கழித்தேன் என்று நீ அறிய மாட்டாய் ஜோதா. நான் பெரிய தவறு செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடு ஜோதா. என்னால் உனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது. நான் சரியான தாய் அல்ல. நான் ஒரு நல்ல தாய் அல்ல. எதுவும் பேசாதீர்கள். வேண்டாம் தாயே. என் தாயை பற்றி என் தாயை தவறாக பேசினால் தாங்கிக் கொள்ள முடியாது. தாயே, நீங்கள் எனக்கு கிடைத்த விசேஷமான தாய். உங்கள் மீது எனக்கு ஏன் கோபம் வரப்போகிறது? அப்படி வந்திருந்தால் நான் ஏன் இங்கு வரப்போகிறேன்? தாயே, நடந்த அனைத்தையும் மறந்து விடுங்கள். எந்த விஷயங்கள் தங்களுக்கு வேதனை தருமோ நான் அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்பவில்லை. நான் தவறு செய்யக்கூடாது என்ற நல்ல கண்ணோட்டத்தில்தான் நீங்கள் அன்று என்னிடம் கடுமையாக பேசினீர்கள். இருவரும் பேசி முடித்து விட்டீர்களா? மைனாவதி, நம் ஜோதாவின் மனது மிகவும் எளிமையானது என்று நான் கூறினேன் அல்லவா? தன் எதிரிகளை கூட தவறாக நினைக்கவே மாட்டாள். நீயோ அவளுடைய தாய். உன்னை எப்படி அவள் தவறாக நினைப்பாள்? நம்முடைய ஜோதா திரும்பி வந்து விட்டாள். இவ்வாறு அழக்கூடாது. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஜோதா, நீ ஓய்வு எடுத்துக்கொள். அதற்குள் நான் உனக்கு பிடித்த உணவையும் வஸ்திரங்களையும் தயார் செய்கிறேன். அதன் பிறகு நாம் அமர்ந்து நிறைய விஷயங்களை பேசலாம். பேசுவதில் இதை மறந்து விடாதீர்கள். கனகோர் உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் எவ்வாறு அதை மறப்பேன் அத்தை? ஜோதா இல்லாததால் அந்த உற்சவத்தை செய்ய வேண்டாம் என்று நினைத்தேன். ஆனால் இப்பொழுது என் மகள் வந்து விட்டாள். இனி உற்சவத்தை மிக விமரிசையாக செய்வேன். பேசுவதில் இதை மறந்து விடாதீர்கள். கனகோர் உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் இவ்வாறு அதை மறப்பேன் அத்தை? ஜோதா இல்லாததால் அந்த உற்சவத்தை செய்ய வேண்டாம் என்று நினைத்தேன். ஆனால் இப்பொழுது என் மகள் வந்து விட்டாள். இனி உற்சவத்தை மிக விமரிசையாக செய்வேன். நீங்கள் அனைவரும் சென்று ஓய்விடுங்கள். நான் சற்று தனிமையில் இருக்க விரும்புகிறேன். तुमसे हो गया बेवजह खफा, दिल भी पशेमन हुआ है. எவ்வளவு கீழ்த்தனமாக நடந்து கொண்டேன். தங்களை எப்படி நான் சந்தேகப்பட்டேன். சீ! உங்களது புனிதமான காதலையே சந்தேகித்து நான் இப்போது உங்களையே இழந்து விட்டேனே ஜோதா பேகம். कैसे कहूँ मैं, तुम माफ कर दो. दिल कश्मकश में पड़ा है. तुमसे हो गया बेवजह खफा,
दिल भी पशेमन हुआ है, कैसे कहूँ मैं तुम माफ कर दो, दिल कश्मकश में पड़ा है। இங்கே பார். இந்த வாங்கிக்கொள். இந்த உணவை சாப்பிடு. ஏன் அழுகின்றாய் என்ற காரணம் எனக்கு தெரியாது. ஆனால் வயிறு நிரம்பினால் வேதனை குறையும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உன்னிடம் உள்ள பாதியை தருகிறாயா? ஒருவன் வயிறு நிறைய சாப்பிடுவதை விட அதைவிட நல்லது இருவரும் சேர்ந்து சாப்பிடுவது. யார் நீ? நான் ஒரு வழிப்போக்கன். ஆனால் உன் மனம் பாட்ஷாவை போன்றது. மிக்க நன்றி. ஏன் கேலி செய்கின்றாய்? பாட்ஷா ஒருவர் மட்டும்தான். ஜலாலுதீன் முகமது மிகவும் வீரமான நேர்மையான போர் வீரனாவார். அவர் தன்னிடம் இதயமே இல்லை என்று கூறுவாராம். ஆனால் என்னால் அதை நம்ப முடியவில்லை. ஒருவேளை அவருக்கு இதயம் கிடைக்கவில்லையோ என்னவோ. அல்லது அவருக்கு தன்னுடைய இதயம் கிடைத்திருந்த நேரத்தில் அவர் இன்னொருவருக்கு அந்த இதயத்தை வழங்கி இருக்கலாம். யாருக்கு தெரியும்? ருக்கையா, நீ ஒரு விஷயத்தை மறந்துவிட்டாய். என்னிடம் இதயம் இல்லை. இனி அது பிறக்கவும் பிறக்காது. அட சாப்பிடு சகோதரா. சாப்பிட்டால் சக்தி கிடைக்கும். உன்னுடைய வேதனையும் குறையும். வேண்டாம் வேண்டாம். நான் ஏழையானவன் தான், ஆனால் யாசிப்பவன் அல்ல. அது எனக்கு தேவையில்லை. கொடுத்த உணவுக்கான விலையாக நினைத்துக் கொள்ளுங்கள். இதன் விலை அதற்கு சமமாகாது. ஏனென்றால் ஒருவன் பசியோடு வாடும் பொழுது அவனுக்கு மிக முக்கியமானது உணவாகும். நான் அவ்வகையில் முக்கியமான பொருளாக நான் வைத்திருந்த உணவை கொடுத்தேன். ஒருவேளை நீ ஏதாவது தர நினைத்தால் உனக்கு முக்கியமான பொருளை எனக்கு பரிசாக கொடு. நான் உயர்ந்த நாணயத்தை அளிக்கின்றேன். இதை என்னிடம் அளித்தவர் என்ன கோரினார் என்றால், உன்னை கண்டுபிடிப்பவருக்கு இதை கொடுத்து விடு என்றார். அப்படி என்ன கண்டுபிடித்தேன்? என்னிடம் இதயம் இருக்கிறது என்பதை. என்னிடம் இதயம் இருப்பதை என்னாலே கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் நீ இன்று என்னிடம் இதயம் இருப்பதை எளிதாக கண்டுபிடித்து விட்டாய். ஷகன்ஷா, தாங்களா? ஷகன்ஷா, நான் தவறு செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். ஷகன்ஷா, தயவு கூர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் தவறு செய்து விட்டேன். நீ எந்த தவறும் செய்யவில்லை. நான் செய்த தவறை எனக்கு சுட்டி காட்டினாய், அவ்வளவுதான். இதை வைத்துக்கொள். ஷகன்ஷா, இந்த நாணயத்தை நான் வைத்துக் கொள்ள முடியாது. இது தங்களுக்கு அரிதானது. இதை தங்களுக்கு முக்கியமானவர்கள் கொடுத்திருப்பார்கள். இந்த நாணயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் ஷென்ஷா. இது எப்பொழுதும் தங்களை காத்து வரும். உங்களுக்குள்ளும் இதயம் இருக்கிறது என்பதை யாராவது கண்டுபிடித்து விட்டால் இந்த நாணயத்தை அவரிடம் கொடுத்து விடுங்கள். ஒரு சமயம் அவர் இருந்தார். ஜோதா, இது அட என்னவாயிற்று? ஏன் உனது கண்ணில் கண்ணீர்? கண்ணீர் ஒன்றுமில்லை. தங்கத்தின் ஜொலிப்பு என் கண்ணை கூச செய்து விட்டது. தங்கத்தின் ஜொலிப்பு கண்களில் நீரை வரவழைக்காது. நீ யாரையோ நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். இந்த உற்சவத்தில் இதை நீ அணிந்து கொள். ஆனால் இது எதற்காக அன்னையே? ஏனென்றால் சிவன் பார்வதி பூஜை கணவன் மனைவி உறவுக்கு சாட்சியாக விளங்குகிறது. உனது தந்தையார் யுத்தத்திற்கு செல்லும் பொழுது நான் இதைத்தான் அணிந்து கொள்வேன்.
இதை அணிந்து கொண்டால் கணவரை சகல ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றிவிடும். என்ன இது? தாயே, இது உடைந்து விட்டது. ஒன்றும் பாதகமில்லை. வேண்டுமென்றால் இதை நீ அணிந்து கொள். இல்லை, வேண்டாம் தாயே. இதை நான் அணிந்து கொள்ள மாட்டேன். இதை சரி செய்து நான் போட்டுக்கொள்கிறேன். அவருக்கு எப்போது என்ன ஆபத்து வருமோ தெரியவில்லை. இதை அணிந்து கொண்டால் கணவரை சகல ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றிவிடும். என்ன இது? தாயே, இது உடைந்து விட்டது. ஒன்றும் பாதகமில்லை. வேண்டுமென்றால் இதை நீ அணிந்து கொள். இல்லை, வேண்டாம் தாயே. இதை நான் அணிந்து கொள்ள மாட்டேன். இதை சரி செய்து நான் போட்டுக்கொள்கிறேன். அவருக்கு எப்போது என்ன ஆபத்து வருமோ தெரியவில்லை. தவறிவிட்டது. ஏன் என்று தெரியுமா? ஏனென்றால் என்னிடம் கான்பாபா அளித்த தாவிசும் மக்களின் பிரார்த்தனையும் உள்ளது. அது எப்போதும் என்னை கவசம் போல் காக்கிறது. நீ என்னை ஒரு கோழை போல் பின்னிருந்து தாக்கினாய். ஒருவேளை நீ மட்டும் எனது படையில் இருந்திருந்தால் உன்னை கண்டன் துண்டமாக வெட்டி கழுகுக்கு இரையாக்கி இருப்பேன். இதை பெற்றுக்கொள். இங்கிருந்து ஓடிவிட. உனக்கு எவ்வளவு தைரியம்! இதற்கு முன்பு எனக்கு இதயம் இல்லை என்று நான் கூறிக்கொண்டிருந்தேன். ஆனால் இன்று என்னிடம் இதயம் இருக்கிறது. ஆனால் இன்று அது இங்கே இல்லை. இப்போது என் இதயம் யாரிடம் இருக்கிறதோ அவர் இப்போது என்னுடைய நலனுக்காக வேண்டிக் கொண்டிருப்பாய். அவர் இதயத்தை என்னால் ஏமாற்ற முடியாது. நீ யார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் உன்னை அடையாளம் காண எனக்கு அதிக நேரம் தேவையில்லை. நான் எதிரியோடு சண்டை போடும்போது ஒரு முறைதான் அவர் முகத்தை பார்ப்பேன். பிறகு அவன் பார்க்கும் இறுதி முகம் எனது முகமாக இருக்கும்படி செய்வேன். நான் உன்னிடம் சிக்கிக் கொண்ட போது என்னை உயிரோடு விட்டு நீ தவறு செய்து விட்டாய். ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன். நிராயுதபாணியாக இருக்கும் ஷெகன்ஷாவோ பக்கீரோ, அவனுக்கு மரணம் தவறாது. சரித்திரம் என்னை விட உன்னை அதிர்ஷ்டசாலி என்று நிரூபித்தது. ஆனால் நான் உன்னை விட அறிவாளி ஜலால். நீ ஒரு முட்டாள். ஆகவேதான் சேனை இல்லாமல் எதிரி பகுதிக்குள் நுழைந்து விட்டாய். அதுவும் ஒரு பெண்ணுக்காக. கவலைப்படுகிறேன். எவ்வளவு நீ காலில் விழுந்து கதறினாலும் அவளை அழைத்து வர முடியவில்லையே. அவள் உன் முகத்தை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. அதாவது நிரந்தரமாக நீ அவளை விட்டு பிரிந்து விட்டாய். இப்போது நீ என்னிடம் உயிர் பிச்சை கேள். என்னிடம் உயிர் பிச்சை கேள். ஏனென்றால் நீ சாகப் போகிறாய். எனக்கு அது போன்ற விஷயங்கள் தேவையில்லை. பிறகு உனக்கு என்ன வேண்டும்?
நான் இறுதியாக ஒரு முறை துவா செய்ய விரும்புகிறேன், அவ்வளவுதான். துவா சரி செய்து கொள். இறக்கப் போகிறவனின் இறுதி ஆசையை நிறைவேற்றாமல் எப்படி இருப்பது? நீ மிகப்பெரிய தவறு செய்து விட்டாய் அபு மாலி. நான் தொழுகை செய்ததால் அந்த அல்லாவே இப்போது எனக்கு துணையாக இருக்கிறார். இனி என்னை யாரும் எதுவும் செய்ய இயலாது. ஜோதா, என்னவாயிற்றம்மா? ஒன்றுமில்லை தாயே, ஒன்றுமில்லை. வேண்டுமென்றால் இதை சரி செய்ய பொற்கொள்ளனிடம் அனுப்பி வைக்கலாம். நானே சரி செய்கிறேன். என் மாங்கல்யத்தை நீதான் காப்பாற்ற வேண்டும் தாயே. என் மாங்கல்யத்தை நீதான் காப்பாற்ற வேண்டும் தாயே. இனி எந்த பிரார்த்தனையும் உன்னை காப்பாற்றாது. உனது உயிரற்ற உடல்தான் ஆக்ரா செல்ல போகிறது. தாயே கௌரிமா, என் மாங்கல்யத்தை காப்பாற்ற வேண்டும். முகத்தில் பிழிந்திருக்கும் இந்த காயத்தை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு நான் உயிர் பிச்சை போட்டது உனக்கு ஞாபகம் வர வேண்டும். நீ எனது மைத்துனனாக இல்லாவிடில் நன்றாக இருந்திருக்கும். என் தங்கையை பற்றி நான் கவலைப்படவில்லை என்றால் நன்றாக இருந்திருக்கும். எதனால் நீ நினைத்தது நடக்கவில்லை என்பது உனக்கு தெரியுமா? நான் ஒரு தனி ஆள் என்று நீ நினைத்தாய். ஆனால் நான் தனி ஆள் இல்லை அபு மாலி. என்னுடன் எனது மக்கள், எனது குடும்பம், அனைவரின் பிரார்த்தனையும் இருக்கிறது. அதே போல எனது வேகத்தை அடைய வேண்டும் என்ற லட்சியமும், அவரது காதலை பெற வேண்டும் என்ற லட்சியமும் இருக்கிறது. அது என்னை எப்போதும் இறக்க விடாது. ஒருவேளை ஜலாலுதீன் முகமது இறந்து போனாலும் அவனில் இருக்கும் சிப்பாய் அவனுக்கு மரணத்தையோ தோல்வியையோ அடைய விடமாட்டான். இன்னும் நான் என் மக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். எனது வேகத்தின் காதலையும் நான் அடைய வேண்டும். அதனால் அது வரையில் அந்த மரணம் என்னை நெருங்க முடியாது.
ஜோதா, உங்கள் கோபம் நியாயமானதுதான் ஜோதா பேகம், அதனால் தான் நான் கூறுகிறேன். என்னை முதலில் தண்டித்து விடுங்கள், பிறகாவது என்னை மன்னித்து விடுங்கள். அதன் பிறகு என்னோடு நீங்கள் ஆக்ராவிற்கு வந்து விடுங்கள். ஜோதா, எனக்கு ஏன் தங்கள் நினைவாவே இருக்கிறது ஷெஹன்ஷா? ஏன் ஏன் நீங்கள் இன்னும் என் மனதை விட்டு நீங்க மறுக்கிறீர்கள்? நான் யாரை காதலித்தேனோ, யாரை நம்பினேனோ அது நீங்களாக இருக்க முடியாது ஷெஹன்ஷா, இருக்க முடியாது. ஷெஹன்ஷா, ஆவேசம் கொள்ள வேண்டாம். தாங்கள் பாதுகாப்பாக என்னிடம் இருக்கிறீர்கள். மகாராஜா, நான் எப்படி இங்கே வந்தேன்? தாங்கள் மூர்ச்சையாகி விழுந்து விட்டீர்கள். மன்னிக்க வேண்டும். தாங்கள் மறுத்த போதும் தங்கள் பாதுகாப்பிற்கு என் சேனையை பின்னால் அனுப்பியிருந்தேன். உங்களுக்கு உதவி தேவைப்படும் பட்சத்தில் அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் என்றுதான். அதுவும் நல்லதாக போய்விட்டது. சரியான நேரத்தில் அவர்கள் வந்து விட்டார்கள். மிகவும் சரியாக கூறினீர்கள். அவர்கள் சரியான நேரத்தில் தான் அங்கே வந்தார்கள். மிக்க நன்றி. இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள் ஷெஹன்ஷா? இப்போது சற்று நலமாக இருப்பது போல் நான் உணர்கிறேன். எங்களுடைய அஜாக்கிரதையால் தான் இப்படி எல்லாம் நடந்தது. இல்லை, நீ உன் மீது பழி போட்டுக் கொள்ளாதே. நீ எனது கட்டளைக்கு கட்டுப்பட்டு இருந்தாய். ஷெஹன்ஷா, தாங்கள் ஓய்வெடுங்கள். வைத்தியர் மருந்திட்டு பட்டியிட்டு இருக்கிறார். தாங்கள் ஓய்வெடுத்தாக வேண்டும். ராஜா அவர்களே, ஜோதா பேகம் இப்போது எப்படி இருக்கிறார்? இப்போது அவர் நன்றாக இருக்கிறார். தாங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்படி என்றால் நான் இப்போதே அவரை சந்திக்க வேண்டும். ஷெஹன்ஷா, ஜோதா மகா உற்சவ பூஜைக்கு சென்றிருக்கிறாள். பூஜையிலிருந்து திரும்பியதும் நான் நிச்சயம் அழைத்து வருகிறேன். தாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த பூஜையின் போதுதான் நான் முதலில் ஜோதா பேகத்தை சந்தித்தேன். இந்நிலையில் தாங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடாது. இல்லை ராஜா அவர்களே, நான் தாமதிக்காமல் உடனே ஜோதா பேகத்தை சந்திக்க வேண்டும். ஷெஹன்ஷா, அதை கொடு. ஜோதா, இந்தா. ஞாபகம் உள்ளதா சென்ற வருடம் இந்த சமயத்தில் எவ்வளவு மழை பெய்ததென்று? இன்று அவ்வாறு நடக்கக்கூடாது. இல்லை என்றால் பூஜையில் தடங்கள் ஏற்பட்டுவிடும். வா, செல். ஜோதா, இந்த தீபத்தை ஏற்றிவிட்டு நீ விரும்புவதை உன் மனதில் வேண்டிக்கொள். அந்த இறைவனை நினைத்துக்கொள். இந்த பூஜையை யார் சிரத்தையுடன் மனநிறைவோடு செய்கின்றார்களோ அவர்கள் நினைத்தது பலிக்கும் என்று கூறுவார்கள். தாயின் மனது ஒப்பற்றது அல்லவா? சென்ற முறை என் தாய் என்னிடம் தண்ணீரில் யார் முகத்தை பார்க்கிறாயோ அவரே உனக்கு கணவனாக வருவார் என்று கூறினார். இன்று இப்படி கூறுகிறார். அப்படி என்றால் என் மனதில் இருக்கும் வேதனை அவருக்கு தெரிந்திருக்கும். தாய் மட்டுமே தன் மகளுக்கு இவ்விதமாக கூற முடியும். உங்களுக்கு பல கோடி நன்றிகள் தாயே. எப்பொழுதும் நீங்கள் எனக்கு துணையாக நிற்பீர்கள். இந்த உலகின் ஒப்பற்ற தாய் நீங்கள்தான். ஷெஹன்ஷா, மாப்பிள்ளை அவர்களே, ரத்தப்போக்கு கூட இன்னும் நிற்கவில்லையே. இந்நிலையில் தாங்கள் நடந்து வருவது ஆபத்தாக முடியலாம். நான் சிறிதளவு வேதனைப்பட்டாலும் கூட நீங்கள் கவலை கொள்வீர்கள் என்பது எனக்கு தெரியும் ராஜா அவர்களே. ஆனால் நான் ஜோதா பேகத்திடம் பேசாத வரையில் என்னுடைய வேதனை குறையவே குறையாது.
ஷேன்ஷா இங்கா? எனக்கு ஏதோ பிரம்மை பிடித்திருக்கிறது. ஏன் அவரை என்னால் மறக்க முடியவில்லை? ஏன் அவர் முகம் எனக்கு தண்ணீரில் தோன்றுகிறது? இல்லை, திரும்பவும் அவர் நினைவுகள் எனக்கு வரக்கூடாது. ஷைன்ஷா இங்க இருக்கிறார், அதுவும் இந்த நிலையிலா? ஷகன்ஷா, இனி நான் தங்களின் ஒரு வார்த்தையையும் கேட்கப் போவதில்லை. இப்படி நடந்து கொண்டால் எப்படி காயம் மாறும்? தாங்கள் முகலாய சாம்ராஜ்யத்தின் ஷகன்ஷா. தங்களின் உயிர் எங்களுக்கு மிகவும் முக்கியம். தாங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு முதலில் சென்று ஓய்வெடுங்கள். இது தங்களின் முனிசிப்பின் வேண்டுகோள் அல்ல, தங்கள் மாமனாரின் கட்டளை. ஒருவேளை அப்படி என்றால் உங்கள் கட்டளையை மீற முடியாது. வணக்கம் ஷைன்ஷா. இவரது ஆரோக்கியம் எவ்வாறு உள்ளது? மைனாவதி, இவர் ஓய்வு எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் இவர் ஆரோக்கியம் எவ்வாறு சரியாகும்? நான் இவரை மாளிகைக்கு அழைத்துச் செல்கிறேன். ஷகன்ஷா ஜோதாவிடம் பேசத்தான் வந்தார். ஆனால் இச்சூழ்நிலையில் இவர் இங்கு இருப்பது என்பது உச்சித்தமே அல்ல. ஜோதாவும் இவரை இந்நிலையில் கண்டாள் என்றால் மிகவும் வேதனைப்படுவாள். ஆமா, தாங்கள் கூறுவது சரிதான். எனவேதான் நாங்கள் மாளிகை செல்கிறோம். வாருங்கள். ஜோதா ஷாயின்ஷா மீது கடும் கோபத்தில் உள்ளாள் என்று தாங்கள் நன்கு அறிவீர்கள் அல்லவா? மைனாவதி, இவர்கள் மறுபடியும் சந்திக்கும் பொழுது ஒருவரை இன்னொருவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பெற்றோராக இருப்பதால் நமக்கும் அக்கடமை உள்ளது. இப்பொழுது நான் ஷெகன்ஷாவுடன் இருந்தாக வேண்டும். நான் புறப்படுகிறேன். ஜோதா, தீபத்தை ஏற்றிவிட்டாய் அல்லவா? இன்னும் ஏன் இங்கிருக்கிறாய்? தாயே, சென்ற முறை தீபத்தை ஆற்றில் மிதக்க விடும் பொழுது நீங்கள் யாருடைய முகத்தை நான் பார்க்கின்றேனோ அவரோடு சேர்ந்துதான் என் எதிர்காலம் இருக்கும் என்றீர்கள். நீங்கள் ஒன்றை அறிவீர்களா? அன்றும் சரி இன்றும் சரி எனக்கு யாருடைய முகம் தெரிந்தது என்றால் ஷேன்ஷா உடையது. இது மாயமா அல்லது என்னுடைய பிரம்மையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு எங்கு பார்த்தாலும் ஷெஹன்ஷாவின் முகம்தான் தெரிகின்றது. இப்பொழுது இங்கு கூட எனக்கு ஷெஹன்ஷாவின் முகம் மட்டுமல்ல, அவரை முழுமையாக தெரிந்தார். அவரை நான் பார்த்தது போல் உணர்கின்றேன். சத்தியம் என்னவென்று தெரியுமா ஜோதா? ஷாயின்ஷா உன்னை சந்திக்க உண்மையிலேயே இங்கு வந்தார். ஜோதா, நாம் பூஜை செய்வதற்காகத்தான் இங்கு வந்துள்ளோம். பிறகு ஏன் ஷாயின்ஷாவை பற்றி பேசுகிறாய்? அவர் உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தினார் என்பதை மறந்துவிட்டாயா? பிறகு ஏன் உனக்கு அவரை பிடிக்காத பொழுது, அவருடன் நீ இருக்க விரும்பாத பொழுது மீண்டும் மீண்டும் அவரை பற்றியே பேசி உன் மனதை வருத்திக் கொள்கிறாய்? அவரை மறக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன். அவர் நினைவுகளே வரக்கூடாது என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியவில்லை தாயே. ஒவ்வொரு நிமிடமும் அவர் நினைவாகவே வாடுகின்றேன் தாயே. ஜோதா, நீ எது வேண்டுமானாலும் கூறு. உன்னால் ஷாயின்ஷாவை மறக்கவே முடியாது. இப்பொழுது நீ ஆமீரின் இளவரசி ஜோதா அல்ல, ஆக்ராவின் பேகம் ஜோதாவாகிவிட்டாய். நான் இதை நினைத்து பெருமைப்படுகின்றேன். என்னால் ஏன் ஷேன்ஷாவை மறக்க இயலவில்லை? என் மனதில் ஏன் அவர் பசை போல் ஒட்டி கொண்டிருக்கிறார்? இவ்வளவு முயன்று பார்த்தும் என் மனதை விட்டு ஏன் அவரை நீக்க முடியவில்லை? ஏன் அவர் முகமே எனக்கு எங்கும் தெரிகின்றது? என்னால் ஏன் ஷேன்ஷாவை மறக்க இயலவில்லை?
என் மனதில் ஏன் அவர் பசை போல் ஒட்டி கொண்டிருக்கிறார்? எவ்வளவு முயன்று பார்த்தும் என் மனதை விட்டு ஏன் அவரை நீக்க முடியவில்லை? ஏன் அவர் முகமே எனக்கு எங்கும் தெரிகின்றது? என்ன இது? மறுபடியும் அவரே தெரிகின்றார். தாய் அம்பிகையே, எனக்கு என்னதான் ஆயிற்று? ஜோதா, என்னவாயிற்று? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இவ்வளவு அவசரமாக எங்கு செல்கிறாய்? என்னவென்று தெரியவில்லை. எனக்கு பதட்டமாக இருக்கிறது. நான் எப்பொழுதும் ஷெஹன்ஷாவை பார்ப்பது போல் உணர்கின்றேன். இன்று தீபத்தை நேரில் மிதக்க விடும் பொழுதும் இப்பொழுது இங்கு என் அறையில் கூட ஷெஹன்ஷாவை பார்ப்பது போல் நான் உணர்கின்றேன். எல்லா இடங்களிலும் அவர் இருப்பது போல் ஏன் உணர்கின்றேன்? ஜோதா பேகம், தாங்கள் கேட்டீர்களா? தாய் அம்பிகையே, எனக்கு அவர் குரல் கூட கேட்க ஆரம்பித்து விட்டது. ஜோதா, அவ்வாறு ஒன்றும் நிகழவில்லை. நான் செல்கிறேன். இந்தா பிரசாதம். எங்கே செல்கிறீர்கள்? ஜோதா பேகம், கண்ணா, ஏன் இப்படி நடக்கின்றது? அவர் இங்கு இல்லை, ஆனால் குரல் மட்டும் எப்படி கேட்கின்றது? ஜோதா பேகம், நான் உங்களோடு சற்று பேச வேண்டும். ஷெஹன்ஷா, நீங்கள் இங்கு எப்படி? நீங்கள் என்னை மன்னிக்காத வரையில் நீங்கள் எங்கிருந்தாலும் நானும் அங்கேதான் இருப்பேன் ஜோதா பேகம். நான் தங்களிடம் எத்தனை முறை கூறுவது? நான் தான் ஆக்ராவிற்கு வரமாட்டேன் என்று கூறிவிட்டேன் அல்லவா? நான் உங்களோடு பேச விரும்பவில்லை. நீங்கள் என்ன அறையில் என்ன செய்கிறீர்கள்? அது ராஜா பார்மல் அவர்கள் தான் என்னை இங்கே ஓய்வெடுக்க சொன்னார்கள். நீங்கள் என் மீது கோபப்படுவது நியாயம்தான், நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் செய்தது மிகப்பெரிய குற்றம் தான். அதனால் தான் நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஷெஹன்ஷா, வாருங்கள் ராஜா பார்மல் அவர்களே. இடையில் புகுந்தமைக்கு நான் மன்னிப்பு கோரிக்கொள்கிறேன். வைத்தியர் தங்களை முழு ஓய்வில் இருக்கச் சொன்னார். ஏன் எழுந்து கொண்டீர்கள்? நான் ஓய்வெடுத்துக் கொண்டுதான் இருந்தேன் ராஜா அவர்களே. ஆனால் ஒருவர் அதற்கு பங்கம் ஏற்படுத்தி விட்டார். தாங்கள் அனுமதி அளித்தால் நான் ஜோதாவிடம் 2 நாழிகை பேசலாம் அல்லவா? நிச்சயமாக. சென்று வாருங்கள் ஜோதா பேகம். தாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். தந்தையே, ஷெஹன்ஷா என் அறையில் என்ன செய்கிறார்? அவருக்கு எவ்வாறு காயம் ஏற்பட்டது? அவர் ஆக்ரா திரும்பிச் செல்லும் வழியில் அவரது மைத்துனரான அபுமாலி அவரை தாக்குதலுக்கு உள்ளாக்க நினைத்தார். அதில் அவருக்கு காயம் ஏற்பட்டு விட்டது. ஈஸ்வரனின் அருளால் நாம் அவருக்கு தெரியாமல் அனுப்பி வைத்த நம் படை வீரர்கள் அவரை இங்கு அழைத்து வந்தார்கள். இப்போது அவருக்கு ஓய்வு மட்டுமே தேவைப்படுகிறது. எனவே நான் அவர் தங்கிக் கொள்ள உனது அறையை ஏற்பாடு செய்தேன். எனக்கு அவரோடு இருக்க விருப்பமில்லை என்று தங்களுக்கே தெரியும் அல்லவா? ஜோதா, அநேக இடங்களிலும் அநேக நேரங்களிலும் கோபத்தை வெளிப்படுத்துவது உச்சித்தம் அல்ல. நீ உனது கணவர் மீது கோபமாக உள்ளா என்பதை உணர்வேன். ஆனால் அவர் உனது கணவர் மட்டுமல்ல, முகலாய ராஜ்யத்தின் ஷெஹன்ஷா. உன்னை தேடுவதற்காக அவர் ஆக்ராவில் இருந்து என்று புறப்பட்டார் என்று நீ அறிவாயா? உன்னுடன் ஓரிரு வார்த்தைகள் பேச ஒவ்வொரு கணமும் முயற்சிக்கிறார். ஆனால் நீ என்னவோ. சரி, ஷெஹன்ஷாவை பார்த்துக் கொள்ள உனக்கு விருப்பமில்லாமல் இருக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ தங்குவதற்கு வேறொரு அறையை பார்த்துக்கொள். ஒரு பறவையை காப்பாற்ற அனைத்து விதிகளையும் மீறினாயே, அந்த ஜோதாவா நீ? ஒரு பறவையின் உயிரை காக்க மாளிகையின் அனைத்து விதிகளையும் மீறியவள். ஆனால் இவரோ உன் கணவர். ஆழ்ந்த காயம் பட்டிருக்கிறது. ஆனால் இப்போதும் நீ மிகுந்த பிடிவாதத்தில் இருக்கிறாய். இந்த பழங்களை ஷாயின்ஷாவின் கட்டில் அருகில் வைத்துவிடு. பிறகு இதோ இந்த புது கம்பளத்தை அதோ அந்த இடத்தில் வைத்துவிடு. அதன் பிறகு நீ மருத்துவரிடம் சென்று மருந்தை பெற்று வந்து ஷாயின்ஷாவுக்கு போட்டுவிடு. அனைவரும் கேளுங்கள்.
ஷாயின்ஷா எதையும் கேட்பதற்கு முன்பு அதன் குறிப்பறிந்து அதை அவரிடம் அளித்து விடுங்கள். ம்? ஜோதா, நீயா? ஜோதா, நீ இங்கு என்ன செய்கிறாய்? உன் அறைக்கு சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளமா. அது தாயே, ஷெஹன்ஷா அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் நான் இங்கு வந்து விட்டேன். நல்லதுதான். ஆனால் ஜோதா, ஷாயின்ஷா நமது விருந்தினர் அல்லவா? நம் ராஜபுத்திர வம்சத்தினர் விருந்தோம்பலில் என்றும் குறை வைத்ததில்லை அல்லவா? ஷாயின்ஷாவின் தேவைகளை அவரது மனைவியான நீ அவர் அருகிலிருந்து கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று உனது தந்தை என்னிடம் கூறியிருந்தார். ஆனால் நான் அதை மறுத்துவிட்டேன். உனக்கு விருப்பமில்லாத போது நீ ஏன் அங்கு செல்ல வேண்டும்? நான் ஒன்று செய்கிறேன் ஜோதா. உனது வஸ்துக்களை உனது அறையிலிருந்து என் அறைக்கு மாற்றி விடுகிறேன். சரியா? இல்லை, வேண்டாம் தாயே. தந்தையார் கூறியது சரிதான். ஷெஹன்ஷாவிற்கு இப்பொழுது காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு நான் சேவை செய்தாக வேண்டும் அல்லவா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். இங்கே வாருங்கள். நான் கூறிய அனைத்தையும் தவறாமல் நிறைவேற்றுங்கள். ஷெஹன்ஷாவுடைய அறையில் ஒரு பாதாம் பாலையும் வைத்து விடுங்கள், தாயக்கட்டையும் வைத்து விடுங்கள். பிறகு தாயே, ஷெஹன்ஷாவிற்கு நானே மருந்து தயாரிக்கிறேன். அந்த மருந்தால் அவர் விரைவில் குணமாகி விடுவார். ராஜகுமாரி ஜோதா கூறிய அனைத்தையும் அவர் அருகிலிருந்து செய்து தாருங்கள். செல்லுங்கள். நீ கோபம் இருப்பது போல் வெளியில் காட்டிக்கொண்டாலும் எனக்கு நன்றாக தெரியும். நீ ஷாயின்ஷாவை மிகவும் நேசிக்கிறாய் மகளே. அவரே உன்னிடம் வந்து உன்னை சமாதானப்படுத்த வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய். அந்த அன்னையின் கிருபையால் அனைத்தும் சரியாகிவிடும். அருள் தாருங்கள் தாயே.